السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணையும் கிருபையும் நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைத்து இறை நம்பிக்கையாளர்கள் மீதும், குறிப்பாக இன்றைய விடுமுறை நாளில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மஸ்ஜிதில் அமர்ந்து எதிர்வரக்கூடிய ரமலானை பற்றிய பல்வேறு நற்சிந்தனைகளை அறிந்து கொள்வதற்காக இங்கே ஒன்று சேர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கு முன்னால் மௌலவி நூர் முகமது பாக்கவி ஃபாசில் அவர்கள் ரமலானுடைய சிறப்பு பற்றி மிக அருமையான முறையில் சிறந்த கருத்துக்களை நம்மிடத்திலே எடுத்து சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் நாளையாக இருக்கலாம், அல்லது இன்று இரவு நம்ம திரை பார்த்தால் எந்த நாளாக கூட இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் இன்ஷா அல்லாஹ் ரமலான் மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம். இந்த ரமலான் ஏன் எதற்கு என்றால் அல் குர்ஆன் தான் காரணம். அல் குர்ஆன் அருளப்பட்டதற்காகத்தான் ரமலானுக்கு இவ்வளவு சிறப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய ரமலானை பொறுத்தவரை நாம் ரமலான் மாதத்தை பயன்படுத்தக்கூடிய விதத்தை பொறுத்தவரை அது சற்று வித்தியாசமாகவே இருக்கின்றது. நம்முடைய சமூகத்தில் சிலர் ரமலான் மாதத்திலும் சரி, ரமலான் அல்லாத மற்ற மாதங்களிலும் சரி, எல்லா நாட்களிலும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒரே மாதிரி என்றால் இந்த மாதத்துக்கு என்று விசேஷமான வழிபாடுகள், வணக்கங்கள் எதுவும் அவரிடத்திலே பார்க்க முடியும். ரமலான் மாதத்திலும் நோன்பு நோக்க மாட்டார்கள். அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றார். நோன்பு நோக்காவிட்டால் இது பாவம் என்று சொல்லப்பட்டால் எங்களால் நோன்பு நோக்க முடியாது, நாங்கள் வேலை செய்கின்றோம், வியாபாரம் செய்கின்றோம், எனவே எங்களால் நோன்பு நோக்க முடியவில்லை என்று சொல்கின்றார்கள். வேறு வழி இல்லாமல் நிர்பந்தத்தினால் இந்த வியாபாரத்தை செய்தவர்கள் நோன்பை விடுகிறார்களா என்றால் பெரும்பாலான நபர்கள், நோன்பை விடக்கூடிய பெரும்பாலான நபர்களில் நிர்பந்தம் எதுவுமே கிடையாது. கூடுதல் வசதி, வருமானம் இல்லாமல் போகும், வருமானம் குறையும். வருமானம் குறைந்தால் வாழ்வதற்கு வழி இல்லாமல் போகுமா? அல்லாஹ் நிறையவே கொடுத்திருக்கிறான். வாழ்வதற்கு தேவையான, நம்முடைய உணவுக்கு தேவையான இந்த ஒரு மாத காலம் நம்முடைய வியாபாரத்தை, நம்முடைய தொழிலை, நம்முடைய வேலை வாய்ப்புகளை நோன்பையும் நோற்றுக்கொண்டு அதை கவனிக்கக்கூடிய வகையில் அமைத்துக் கொள்ளலாம். அல்லாஹ் அப்படிப்பட்ட வாய்ப்பை தான் கொடுத்திருக்கின்றான்.
ஆனால் எனக்கு இவ்வளவு நாள் வந்த வருமானத்தில் ஒரு 5 பைசா கூட குறைந்து விடக்கூடாது இந்த ரமலான். எனவே நோன்பை வேண்டுமானால் நான் விட தயாராக இருக்கிறேன், ஆனால் என்னுடைய வருமானத்தை நான் விட தயாரில்லை என்று பலர் இன்றைக்கு நோன்பை விடுகின்றார். ஏன் நோன்பை விடுகிறீர்கள் என்று கேட்டால் பணிச்சுமை, வேலை என்று அவர்கள் காரணம் கூறுவதை பார்க்கின்றோம். இப்படி பலருடைய வாழ்க்கையில் இந்த ரமலான் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்துவதில்லை. எல்லா மாதங்களைப் போல ஒரு மாதம், அவ்வளவுதான். எல்லா மாதங்களிலும் அவர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அப்படி வாழ்வார்கள். கூடுதலான தொழுகை உண்டா, நோன்பு உண்டா, குர்ஆனுடன் நெருக்கம் உண்டா, அதிகமாக திக்ர் செய்வது இருக்கின்றதா, குடும்பத்தில் பிள்ளைகளுடன் மனைவிமார்களுடன் வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய ஒரு மாற்றம் இந்த ரமலானில் இருக்கிறதா என்றால் எதுவுமே இல்லை. இப்படி சிலருடைய வாழ்க்கை இந்த சமூகத்தில் இருக்கிறது. மிகவும் கை சேதப்பட வேண்டிய விஷயம். அவர்கள் தங்களை சீரமைத்துக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய சமூகத்தில் ஈமானில் உறுதியுடன் இருக்கக்கூடிய பலருடைய வாழ்க்கையில் ரமலான் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகின்றார். இந்த ரமலான் வந்தால் இரவு வணக்கங்கள் அதிகமாகும். இரவிலே நாம் உறங்கக்கூடிய உறக்கங்கள் குறைகின்றது. பகலிலே கடமையான தொழுகைகள், உபரியான வணக்கங்கள், தான தர்மங்கள், அல் குர்ஆனை அதிகமாக ஓதுவது, குர்ஆனுடன் நெருங்கி பழகுவது, அல் குர்ஆனை ஓதுவதிலும் அதை சிந்திப்பதிலும் அதனுடைய கருத்தை புரிவதிலும் அதிக நேரத்தை செலவிடுவது, குறிப்பாக அல்லாஹ் விரும்பக்கூடிய இந்த பூமியில் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான இடம் எது? இந்த பூமியில் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான இடம் எது? மஸ்ஜித். நாம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான இடம். இது போன்ற மஸ்ஜிதுகளில் நேரத்தை ஒதுக்கி மார்க்கத்தை கற்றுக்கொள்வது, குர்ஆனை அறிந்து கொள்வது என்று தங்களுடைய நேரத்தை பயனுள்ள வகையில் கழித்து இந்த ரமலானுடைய பாக்கியத்தையும் ரமலானுடைய சிறப்பையும் வீணடிக்காமல் அதை கை நிறைய பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களும் இந்த சமூகத்திலே இருக்கின்றார்கள். சில நேரங்களில் நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மிக முக்கியமான விஷயங்களை விட்டு நம்மை திசை திருப்பி வேறு பக்கம் கூட கொண்டு சென்று விடுகிறது. இந்த ரமலான் வந்தால் மிக முக்கியமான நோக்கம் என்ன? ரமலான் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கின்றது? இந்த ரமலானில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? பிரதான இலக்கு என்ன? அந்த விஷயத்தை விட்டு மேல் மிச்சமான விஷயங்கள், அது இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அது இருப்பதால் ஒன்றும் தவறில்லை. இல்லாமல் போனாலும் ரமலானுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நமக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. அப்படிப்பட்ட விஷயங்களில் அதிக நேரத்தை செலவழித்து அதற்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து முக்கியத்துவம் தர வேண்டிய காரியங்களை பின்னால் தள்ளிவிடுகின்றார்கள். இதற்கு காரணம் அறியாமை. இந்த ரமலானை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த விவரமின்மை, அதுதான் இப்படிப்பட்ட நிலைக்கு கொண்டு செல்கிறது. ரமலான் வந்தால் பலருக்கு என்ன? சஹர் உணவு, வகை வகையான உணவுகளை நாம் தயாரிக்க வேண்டும். அதற்காக பெண்கள் மணக்கிடுவார்கள். நோன்புடைய காலம் வந்து விட்டது, நம்ம நல்ல சாப்பிடணும், தவறு கிடையாது, மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. ஆனால் இந்த சாப்பாட்டுக்கும் சமையலுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தில் ஒரு பாதியளவாவது வணக்க வழிபாடுகளுக்கு நாம் கொடுக்கின்றோமா என்றால் பலர் இதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தில் பாதியை கூட ரமலான் எதற்கு வந்ததோ அதற்கு கொடுப்பதில்லை. நோன்பு திறந்தால் நோன்பு கஞ்சி நல்ல ஒரு விஷயம் தான். நோன்பாளிகளுக்கு உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு உணவு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யாராவது நோன்பு கஞ்சி காய்ச்சினாங்களா? கொஞ்சம் நபி அவருடைய வாழ்க்கைக்கு போய் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யாராவது நோன்பு கஞ்சி காய்ச்சினார்களா? இப்படி கேட்கறதுனால இப்ப நோன்பு கஞ்சி கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு நினைச்சிடக்கூடாது. நாம் அப்படி சொல்ல வர, நாம் எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஆனா அதை விட மிக முக்கியமானதை தவறு விடுகிறோம்.
ஒரு மனிதன் மிக முக்கியமானதுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை அதுக்குரிய அந்தஸ்தை கொடுக்கணும். இப்ப இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா இதை விட முக்கியமானது இந்த ரமலான் எதற்கு வந்தது, அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. சஹர் உணவுகள், நோன்பாளிக்கு உணவு கொடுக்கிறாங்க, அது நல்ல விஷயம் தான், தவறு கிடையாது. ஆனால் இந்த சஹர் உணவுக்காக 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒதுக்கி செலவிடக்கூடிய நபர்கள் இந்த ரமலானில் இரவில் நின்று வணங்குவதற்கு எவ்வளவு செலவிடுகின்றார்கள்? அல் குர்ஆனை ஓதுவதற்கு எவ்வளவு செலவிடுகின்றார்கள் என்று சிந்தித்து பார்த்தால் நாம் அனைவரும் நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான் இது. ரமலானுடைய பிரதான நோக்கம் என்ன? எதற்காக ரமலான்? அழகாக சொன்னார்கள், குர்ஆனுக்காக தான். அல் குர்ஆனை அதிகமாக நாம் ஓத வேண்டும். குறிப்பாக தொழுகையில் அல் குர்ஆனை அதிகமாக நாம் ஓத வேண்டும். இரவு வணக்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அற்புத போதனை, லா ஹஸத இல்லா ஃபீ இஸ்னத்தை, 2 விஷயங்களில் தவிர பொறாமை கொள்ளல் கூடாது. இதுல மட்டும் பொறாமைப்படலாம், 2 விஷயத்தில் மட்டும் நம்ம பொறாமைப்படலாம், மற்ற விஷயங்களில் பொறாமை கொள்ளக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுல பொறாமைப்படக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதில் நமக்கு பொறாமை வருகின்றதா இல்லையா? மனிதர் தான், எனக்கும் வரும், எல்லாருக்கும் உள்ள பலவீனம் தான். எதில் பொறாமை வருகிறது? ஒரு மனிதருக்கு செல்வம் அதிகமா இருந்தால் பொறாமை வருகிறது. அவரிடத்திலே ஆடை, நல்ல சிறந்த ஆடை, நம்மை விட சிறந்த ஆடை உடுத்தியிருந்தால் அவர் மீது பொறாமை வருகின்றது. இப்படி உலக விஷயங்களில் அவர் மீது நமக்கு பொறாமை வருகின்றது. ஆனால் இதற்காகவெல்லாம் நாம் பொறாமை கொள்ளக்கூடாது. ஹராம், மார்க்கத்திலே பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமை எதிலே கொள்ள வேண்டும்? 2 விஷயங்கள். ஒன்று, அல்லாஹ் ஒரு மனிதருக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறார், அந்த செல்வத்தை கொண்டு அவர் மக்களுக்கெல்லாம் அள்ளி தருகின்றார், தான தர்மங்களை செய்கின்றார். இவரை பார்த்து பொறாமைப்படலாம். இது போன்று நமக்கும் செல்வம் இருந்தால் நிறைய நன்மைகளை செய்யலாம், நிலையான தர்மமாக இருக்கக்கூடிய இந்த தர்மத்தை நாமும் செய்யலாமே என்று பொறாமை கொள்ளலாம். இது அனுமதி. இன்னொரு மனிதர் யார்? ரஜுலுன் ஆதாஹுல்லாஹு இல்மன், அல்லாஹ் அவருக்கு அறிவை வழங்கி இருக்கிறார், கல்வி ஞானத்தை வழங்கி இருக்கிறார். அறிவு, கல்வி, ஞானம் என்று நபி அவர்கள் இங்க எதை சொல்றாங்க? தர்க்க கலையவா நான் ஒரு விவாதம் பண்றது? ஏன்னா விவாதத்துல நான் பெரியாளா நீ பெரியாளா, யார் அதிகமாக அவருடைய வாதங்கள் மேலோங்குகிறதோ இவர்தான் அறிவார். இதுவல்ல அறிவு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த செய்தியில் அறிவு, பொறாமைப்பட தகுதியான அறிவு என்று எதை சொல்கிறார்கள் என்றால் அல் குர்ஆனை சொல்லி காட்டுகிறார். குர்ஆனை ஒரு மனிதர் அதிகமாக மரணமிட்டு இருக்கின்றார், குர்ஆனில் அதிகம் அவருக்கு தெரிகின்றது. அப்படியானால் அல்லாஹ் அவருக்கு அதிக அறிவை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்டவர் அந்த குர்ஆனை அல்லாஹ் தனக்கு கொடுத்த அந்த அறிவை கொண்டு இரவெல்லாம் நின்று வணங்குகிறார். நல்ல கவனிங்க, இரவெல்லாம் நின்று வணங்குகிறார். இரவெல்லாம் நின்று எப்போது வணங்க முடியும்? குர்ஆனை நிறைய மனப்பாடம் செய்திருந்தால் இரவில் நின்று வணங்க முடியும். ஆனா நம்முடைய இரவு வணக்கங்கள் எப்படி இருக்கின்றது? நாம தொழக்கூடிய இந்த இரவு வணக்கங்கள் எப்படி இருக்கிறது? அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம், அதுக்கு மேல நம்மளால தொழ முடியல. தொழணும் ஆசைப்பட்டாலும் தொழ முடியல. என்ன காரணம் என்றால் நமக்கு சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், அலம் தர கைப, அலம் நஸ்ரா, இது போன்ற சின்ன சின்ன அத்தியாயங்கள் தான் தெரியும். அல் குர்ஆனில் இது மட்டும்தான் இருக்கின்றதா? பெரிய பெரிய அத்தியாயங்களை நம்ம மனப்பாடம் பண்ணல. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபிய ஆண்கள் குர்ஆனில் பெரிய பெரிய சூறாக்களை மனப்பாடம் பண்ணாங்க. சஹாபிய ஆண்கள் மட்டுமல்ல, சஹாபிய பெண்களும் கூட அல் குர்ஆனில் பெரிய அத்தியாயங்களை எல்லாம் மனப்பாடம் செய்திருந்தாங்க. உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா தினத்தில் வல் குர்ஆனில் மஜீத் என்று துவங்கக்கூடிய அத்தியாயத்தை ஓதினார்கள்
அவர்கள் ஓத ஓத அவர்களுடைய வாயிலிருந்து நேரடியாக இந்த சூறாவை நான் மனனம் விட்டுக் கொண்டேன். இப்படியெல்லாம் சஹாபிய பெண்கள் அல் குர்ஆனை மனனமிட்டிருந்தார்கள். பெரிய பெரிய அத்தியாயங்களை நாம் மனனமிட்டால் தானே இரவிலே நின்று வணங்க முடியும். நம்முடைய தொழுகை அந்த 10 நிமிஷத்தை தாண்டி 1/4 மணி நேரம், 20 நிமிடம் இப்படி அதிகரிக்க வேண்டும். இது என்றைக்கு வருகிறதோ அன்றைக்குத்தான் நாம் நல்ல ஆரோக்கியமான நிலையை நோக்கி செல்கின்றோம். மார்க்கத்தில் ஈமானின் உயர்ந்த நிலையை நோக்கி நாம் செல்கின்றோம். மனிதர் தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த குர்ஆனுடைய அறிவை கொண்டு இரவிலே நின்று வணங்குகிறார். அவருடைய அந்த நீளமான தொழுகை, இரவில் அவர் செய்யக்கூடிய வழிபாடு, இந்த குர்ஆனை மனப்பாடமாக அவர் ஓதுவது, இதை பார்த்து பொறாமைப்படுங்கள், பொறாமை கொள்ளுங்கள். அவரை போல நீங்கள் மாறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இதுலதான் நம்முடைய ஆர்வம். இந்த ரமலான் வருகிறதா, இரவு வணக்கத்தை நாம எப்படி அதிகப்படுத்துறது? இரவு வணக்கத்தை அதிகப்படுத்துவதுன்னா நம்மில் பலர் என்ன நினைக்கிறோம்? 11 ரக்காயத்தை நம்ம 20 மாத்தணுமா, அல்லது 20 30 மாத்தணுமா? ரக்காயத்துகளுடைய எண்ணிக்கை பெரிதல்ல. மார்க்கத்துல நம்ம எவ்வளவு வேணாலும் தொழுகணும். இரவில் ஒரு மனிதர் 11 ரக்காயத்து தான் தொழுகணும், அதுக்கு மேல தொழுக கூடாது என்று மார்க்கம் சொல்லவில்லை. இந்த இரவு தொழுகை அதற்கு குறிப்பிட்ட வரையறை கிடையாது. இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பு என்னவென்றால், அது அவரவர்களுடைய சக்திக்கு தகுந்தவாறு எத்தனை ரக்காயத்துகள் வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம், தவறு கிடையாது. ஆனால் நான் 30 தொழுதேன், 40 தொழுதேன், 20 தொழுதேன் என்று சொல்வதில் நன்மை இல்லை. குறைவாக தொழுதாலும் அதை நாம் நீட்டி நிறுத்தி எந்த அளவுக்கு அந்த தொழுகையை நாம் அதிக நேரத்தோடு தொழுகின்றோமோ அந்த அளவுக்கு நன்மை அதிகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையை பற்றி அவர்களுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே கேட்கப்பட்டது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஹதீஸ் தான். ஏன்னா இந்த தராவி பிரச்சனையில் அனைவருடைய சிந்தனையிலும் இந்த ஹதீஸ் பதிந்து விட்டது. 8 ரக்காயத்தா, தராவி 20 ரக்காயத்தா, இப்படி ஒரு சர்ச்சை. அப்ப அதுக்கு அதிகமாக இந்த ஒரு செய்தி தான் சொல்லப்பட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்துல மக்கள் கேட்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் எப்படி அவர்களுடைய தொழுகை இருந்தது, நபி அவர்களுடைய தொழுகை ரமலானில் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கேள்வியுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இன்றைக்கும் நம்முடைய உள்ளத்துல இந்த கேள்வி இருக்கிறதா இல்லையா? இன்னைக்கு நாமளாம் ரமலான சந்திக்கிறோம், தொழுகிறோம். நபி அவர்கள் எப்படி தொழுதாங்க, நாம எப்படி தொழுகிறோம்? ரமலானில் எல்லாருடைய நிலையும் கவனிச்சு நான் சொல்றேன், இன்னையும் சேர்த்து கொண்டு, யாரையும் குறைபடுத்துவதற்காக நான் இந்த விளக்கங்களை சொல்லவே இல்லை. ரமலான் வந்தால்தான் இரவு தொழுகை, உண்மையா இல்லையா? சில பேர் விதிவிலக்கெல்லாம் இருக்கிறார்கள், அப்படிப்பட்டவர்கள் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. எல்லா நாட்களிலும் இரவு தொழுகையை கையாமுல் லைலை தொழக்கூடிய நன்மக்கள் இருக்கின்றார்கள். ரமலான் அல்லாத காலங்களிலும் தஹஜ்ஜத் தொழுகையை தொழக்கூடிய ஆண்கள் பெண்கள் சமூகத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் பலருடைய நிலைமை எப்படி இருக்கிறது? இந்த ரமலான் வருவதற்கு முன்னாடி வரைக்கும் தஹஜ்ஜத் உண்டா, கையாமுல் லைல் உண்டா? இல்லை. ரமலான் வந்தால் வருகிறது. இதனால் ரமலானை இதை செய்யாதீங்க நான் சொல்ல வரேன். ரமலானில் செய்வது கூடுதல் நன்மைக்குரியது. மற்ற மாதங்களில் இரவு வணக்கங்களில் ஈடுபடுவதை விட ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கு நன்மை அதிகம். ஒரு நபிமொழியை அவர்கள் அழகான முறையில் சொன்னாங்க. ரமலான் மாதத்தில் யார் இரவில் நின்று வணங்குகிறாரோ அவருக்கு என்ன சிறப்பு உண்டு சொல்லுங்க. நபிமொழியில சொல்லப்பட்ட ஒரு செய்தியை சொன்னாங்க. என்ன சிறப்பு உண்டு?
அவருடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். இது ரமலானுடைய இரவு வணக்கத்துக்கு சொல்லப்பட்ட செய்தி. ஆக அந்த மாதிரியான சிறப்புகள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டு இருப்பதால் தான் ரமலான் வந்தால் கூடுதலாக வணக்கம் செய்யணும், இரவுல நின்று வணங்கணும். இந்த ரமலான் மாதத்திலேயாவது நின்று வணங்குவோமே என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்துல வருது. அது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். இதே எண்ணத்தின் அடிப்படையில் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல இந்த கேள்வி கேட்கப்படுது. நபி அவர்கள் ரமலான்ல எப்படி தொழுறாங்க? அதாவது நபி அவர்கள் மற்ற மாதங்களை விட ரமலான்ல விசேஷமா எதுவும் தொழுதார்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய பதில் என்ன? நாம எல்லாம் நம்முடைய உள்ளத்துல என்ன பதில் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆமா, ரமலான் வந்தா நபி அவர்கள் கூடுதலா தொழுவாங்க, அதிகமா தொழுவாங்க. ஏன்னா ரமலான் வருவதல்லவா நம்ம அப்படித்தானே தொழுதுகிட்டு இருக்கிறோம். நபியுடைய நிலைமை அப்படித்தான் என்ற எண்ணத்தில் தான் மக்கள் இந்த கேள்வியை கேட்கிறாங்க. ஆனால் அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதில் சொன்னாங்க, ரமலானில் மட்டுமல்ல, ரமலானிலும் ரமலான் அல்லாத நாட்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாலும் 8-3 11 ரக்காயத்தை விட கூடுதலாக அவர்கள் தொழுவதில்லை. ரமலானிலும் இதே நிலை, ரமலான் அல்லாத காலத்திலும் இதேதான் அவர்களுடைய நிலை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதற்கு பதில் சொல்றாங்க. இந்த பதிலுடைய கருத்து என்ன? இதனுடைய அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன தெரியுமா? நம்மிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பலகீனம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்பதுதான் இதனுடைய விளக்கம். என்ன பலகீனம்? ரமலான் வந்தால் மட்டும் வணக்கங்களை செய்வது, இரவு வணக்கத்தை செய்வது, ரமலான் அல்லாத காலங்களில் இரவு வணக்கத்தை விடுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத மாதங்களிலும் இரவு வணக்கத்தை 11 ரக்காயத்து தான் தொழுவார்கள். அதை விட அவர்கள் அதிகமாக தொழுவதில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. ஏன்னா நபி அவர்களை பொறுத்தவரை எல்லா காலத்திலும் அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நாம் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் இபாதத்துகளை அதிகம் செய்து அதற்கு பிறகு அந்த இபாதத்துகளை குறைத்துக் கொள்வது நல்ல மாற்றம் அல்ல. இந்த ரமலான்ல நம்ம நல்ல அமல்களை கூடுதலா செய்யறோம். ஏன் ரமலான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கு? நீங்க ரமலான்ல நன்மையை கூட செய்யுங்க, கூடுதலா தொழுகுங்க, இந்த அமல்களுக்கெல்லாம் நன்மை உங்களுக்கு அதிகம். மார்க்கம் இந்த ரமலான்ல சொல்லுது, ஆர்வம் உண்டுகிறது. நாமளும் ஆர்வப்பட்டு செய்யறதுக்கு ரமலானோட அதை முடிச்சுட்டு போறதுக்கா? இல்லை. இந்த பழக்கம் நம்மிடத்திலே வந்தால் அதுவே நம்முடைய வளமையாக மாறிவிட வேண்டும். நபிகளாருடைய வளமையாக அதுதான் இருந்தது. அந்த ஒரு பயிற்சிக்காகத்தான் இந்த ரமலான் வருகின்றது. நபி அவர்கள் 11 ரக்காயத்தை விட கூடுதலாக தொழுகவில்லை. இந்த 11 ரக்காயத்தை சொன்னவுடன் நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை அற்பமா நினைச்சிடக்கூடாது. இது 11 ரக்காயத்தா தொழுதாங்களா? நான் இரவுல எந்திரிச்சு இஷா தொழுறதுக்கு அப்புறம் 11 தொழுகிறேன், அப்புறம் தஹஜ்ஜுத் சஹர் வைக்கிறதுக்கு முன்னாடி அப்போ ஒரு 10 ரக்காய் தொழுகிறேன், நானே 20 ரக்காய் தொழுதுகிட்டு இருக்கிறேன், அல்லது நாங்களே 30 ரக்காய் தொழுகிறோம், நஃபிலான தொழுகையெல்லாம் ரமலான்ல நிறைய செய்கிறோம், நபி 11 தான் தொழுதாங்களா என்று நபியுடைய தொழுகையை நாம் அற்பமாக கருதிவிட முடியாது, கருதிவிடக் கூடாது. ரக்காயத்துகள் தான் 11. அவங்க தொழுத நேரம் எவ்வளவு தெரியுமா? அந்த 11 ரக்காயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தொழுவதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளவு? எல்லாமே அல் குர்ஆனில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சூரத்துல் முஸ்ஸம்மில், அல் முஸ்ஸம்மில் அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகிறார், யா அய்யுஹல் முஸ்ஸம்மில், போர்வையை போர்த்திக் கொண்டிருப்பவரே, குமில் லைல இல்லா கலீலா, இரவில் எழுந்து நின்று வணங்குவீராக, இல்லா கலீலா, குறைவான நேரத்தை விட்டுவிட்டு இரவில் நின்று வணங்குவீராக. அதாவது இரவு தொழுகையுடைய முக்கியத்துவத்தை நாம விளங்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம சில முக்கியத்துவத்தை புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த கியாமுல் லைலுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ரமலான் உயிரோட்டமான ரமலானாக இருக்கும். நம்முடைய நேரம் வேற வேற விஷயங்கள்ல கழியாது.
எதுல கழிக்கணுமோ அதுல கழிப்போம். அல்லாஹ் சொல்கிறான், நபி அவர்களே, எழுந்து இரவில் நின்று வணங்குங்கள், இல்லா கலீலா, குறைவான நேரத்தை விட்டு விடுங்கள். அப்ப இரவில் குறைவான நேரம் உறங்குவதற்கு, இரவில் பெரும்பகுதி நேரம் வணங்குவதற்கு. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இரவு வணக்கம். அல்லாஹ்வுடைய வசனம் இவ்வாறு அல்குர்ஆனில் இருக்கின்றது. இரவில் பெரும்பகுதி வணக்கம், குறைவான பகுதி உறக்கம். இது என்றைக்காவது நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதாவது ஏதாவது தப்பித்தவறி ஒரு தருணத்திலாவது ஏற்பட்டிருக்கிறதா என்றால் ஆச்சரியம்தான். இரவில் பெரும்பகுதி நம்ம வணங்குறதுக்கு ஒதுக்கி இருக்கிறோமா? இரவில் பெரும்பகுதினா என்னங்க? இரவு 9 மணி நேரம் குறைஞ்சபட்சம் நீடிக்குது இரவு. அந்த 9 மணி நேரத்துல இஷா தொழுகைக்கு பிறகுதான் இந்த கியாமுல் லைலுடைய நேரம் வருது. இப்ப அதுல ஒரு 1 மணி நேரத்துல நம்ம கழிச்சு இந்த 8 மணி நேரம் வச்சா கூட இரவில் பெரும்பகுதி என்றால் அதை பாதியா பிரிக்கிறோம். 4 மணி நேரம் பாதி, இரவில் பாதி. இன்னொரு பாதி என்னது? இன்னொரு 4 மணி நேரம். இரவில் பெரும்பகுதி வணங்குவீராக என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? எவ்வளவு நேரம் இரவில் வணக்கம்? 4 மணி நேரத்துக்கும் அதிகமான நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வணங்க சொல்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் நின்று இவ்வாறு வணங்கினார். இது எதுக்கு நம்ம சொல்றது தெரியுமா? இன்றைக்கு இந்த தராவி தொழுகையில நம்மகிட்ட பலகீனம் வருது. நாம தொழுகிறது 1 மணி நேரம். எல்லாமே முடிவு செய்யப்பட்டு மசூரா செய்யப்பட்டு பள்ளிவாசல் நிர்வாகிகள்லாம் மக்களுக்கு சிரமம் வரக்கூடாது, மக்கள் இபாதத்துகளை செய்ய ஆர்வம் ஊட்டணும்னு சொல்லி நம்முடைய நிலைகளை கவனிச்சல வச்சு 1 மணி நேரம் அல்லது 1.25 மணி நேரம் அவ்வளவுதான் முடிவு பண்ணி வைக்கிறாங்க. ஆனா இந்த தொழுகையில் நின்று தொழுவதற்கு கூட நமக்கு மன வலிமை இல்லை. நாம் பலகீனப்பட்டு விடுகின்றோம். என்னால நிக்க முடியலன்னு நம்ம சோர்ந்து போறோம். நபியவர்கள் தொழுத மாதிரி தொழுதோம்னா நம்ம 5 மணி நேரம் என்ன செய்யணும்? இரவுல நின்று வணங்கணும். 5 மணி நேரம் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கல. இது நபியவர்கள் தனக்காக தேர்வு செய்து கொண்ட விஷயம். இந்த உம்மத்துக்கு இந்த சிரமம் வரக்கூடாது என்று பயந்து அவர்கள் இது கடமையாக்கப்படக்கூடாது என்று அஞ்சினார்கள். ஆனால் அவர்களாக ஆர்வப்பட்டு இதை செய்தார்கள். இரவின் பெரும்பகுதி வணக்கம், சிறு பகுதி உறக்கம். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கின்றான், துமில்லைல இல்லா கலீலா உன்குஸ் மின்ஹு நிஸ்ஃபஹு அவின்குஸ் மின்ஹு அவு ஸித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா. பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான்? அதை கொஞ்சம் குறைக்கிறான். நிஸ்ஃபஹு, இரவில் பாதி அளவு நின்று வணங்குவீராக. ஏன் அல்லாஹ் இத்தனை வார்த்தையை சொல்றது தெரியுமா? இரவில் நின்று வணங்குவீராக சொல்லிட்டு போனா போதும். இந்த இரவு தொழுகை என்பது எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள் என்பதை இந்த அகிலத்திற்கு அல்லாஹ் உணர்த்த விரும்புகின்றார். எனவேதான் இந்த நேரத்தை எல்லாம் வரிசையை அல்லாஹ் சொல்லி காட்டுறார். பெரும்பகுதி தொழுவீராக, சிறுபதி உறங்குவீராக. பிறகு நிஸ்பகு, அல்லது நீங்க விரும்புனீங்கன்னா பாதி, இரவின் பாதி அளவு நின்று வணங்குவீராக. இரவின் பாதி என்றால் 4 மணி நேரம் நின்று வணங்குவீராக. 4 மணி நேரம் இரவில் தொழுகை. அவில் புஸ்மின்ஹு, அல்லது அதில் கொஞ்சத்தை குறைத்துக் கொள்வீராக. அவு ஸித் அலைஹி, அல்லது கொஞ்சத்தை கூட்டிக் கொள்வீராக. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு வணக்கம் எப்படி இருந்தது என்றால், இரவின் பெரும்பகுதியாக சில நேரங்களில் இருந்தது. சில நாட்களில் இரவின் பாதி அளவுக்கு நின்று வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சில நாட்களில் அந்த பாதியை விட குறைவாக, 3 1 பகுதி, அந்த 3 1 பகுதியை விட கூட குறைய, இப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்கம் இருந்தது. இதே அத்தியாயத்தில் நபியுடைய வணக்கம் மட்டுமல்ல, நபியுடைய வணக்கம் என்றால் இது நபிகளாருக்கு மட்டும் உள்ள விஷயம், அவங்க மட்டும் செஞ்சிருப்பாங்க, மற்றவர்களை நம்ம செய்ய தேவையில்லை என்று புரிந்து கொள்வோம். ஆனால் அப்படி புரியக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபிகளாருக்கு கடமையாக இருக்கலாம் இரவு தொழுகை, அவர்களுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கலாம், ஆனால் நமக்கு ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்கிறது. சஹாபா பெருமக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள்,
அவர்களுடைய இரவு வணக்கமும் நபிகளாருடைய இரவு வணக்கத்தை போன்றுதான் இருந்தது என்று ரப்புல் ஆலமீன் இதே அத்தியாயத்தில் கடைசி வசனத்திலே சொல்லி காட்டினார். இன்ன ரப்பக யஅலமு அன்னக தகூமு அத்னா மின் துலுசைல் லைலி வ நிஸ்ஃபா வ சுலுசா. நபியே, உங்களுடைய இரட்சகன் அறிகின்றார், நீங்கள் இரவில் 2/3 அளவுக்கு நின்று வணங்குகிறீர்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறார்? 2/3 அளவுக்கு நின்று வணங்குகிறீர்கள். இப்ப இரவு 3ஆக பிரித்துக் கொள்ளுங்கள். 9 மணி நேரம் இரவு என்றால் அதை 3 பகுதியா பிரிச்சீங்கன்னா ஒரு பகுதியுடைய கால அளவு எவ்வளவு? 3 மணி நேரம். 3 மணி நேரம் 3 மணி நேரம் 3 மணி நேரம். நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க இரவில் 2/3 கால அளவு நின்று வணங்குகிறீர்கள். அப்படியானால் எவ்வளவு நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று வணங்கினார்கள்? சொல்லுங்க, எவ்வளவு நேரம்? 6 மணி நேரம் நீங்கள் நின்று வணங்குவதை அல்லாஹ் அறிகின்றான். பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், இரவில் பாதி அளவு நின்று வணங்குகிறீர்கள். சில நேரங்களில் 6 மணி நேரம், சில நேரம் 4 மணி நேரம் பாதி அளவு, சில நேரம் ஒரு சுலுசா 1/3 பகுதி. எத்தனை? 3 மணி நேரம். நபி மட்டுமல்ல, உங்களுடன் ஒரு சாராரும், உங்களுடன் உள்ள இந்த தோழர்களில் ஒரு சாராரும் நின்று வணங்குகிறார்கள். அவர்கள் யார் அந்த சாரார்? நபி தோழர்கள். நபி தோழர்கள் அனைவரும் கலந்து கொள்ளல, ஏன்னா அவரவர்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தவர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படித்தான் அந்த சமூக மக்கள் இருந்தார்கள் என்று அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். நாம் அந்த நபியை போல, நபி தோழர்களை போல ஆக வேண்டும் என்று சொன்னால், வரக்கூடிய ரமலானில் நம்முடைய நேரம் அதிகமாக இந்த இரவு தொழுகையில் கழிய வேண்டும். என்றைக்கு நாம் குறைந்தபட்சம் ஒரு 3 மணி நேரம் நெருங்குறோமோ அன்றைக்குதான் அந்த சஹாபாக்களுடைய காலத்தை நாம் நெருங்குகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உயிரோட்டமான அந்த தொழுகைக்கு அருகிலே நாம் வருகின்றோம். முயற்சி, இது கட்டாயம் அல்ல. இதெல்லாம் நம்ம சொல்லும் போதுதான் அந்த குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது தொழுக வேண்டும். நம்ம 3 மணி நேரம் தொழுகாட்டினாலும் 1 மணி நேரமாவது இரவு தொழுகையை தொழ வேண்டும். அதனுடைய அருமைகள், அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, 11 ரக்காயத்து என்று நான் சொல்வதால் நீங்க அதை நான் சாதாரண நினைச்சிடாதீங்க. நபி இவ்வளவுதான் தொழுதாங்களான்னு சொல்லி. பலா யுஸல்லி அர்பஅன், 4 ரக்காயத்து அவர்கள் தொழுவார்கள். பலா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, அந்த தொழுகையின் அழகு, நபிகளார் தொழுவார்களே அந்த தொழுகையின் அழகு, அந்த தொழுகையின் நீளம், அதை பற்றி நீ கேட்காதே, அதை வர்ணிக்க முடியாது. நபிகளாருடைய அந்த தொழுகை எவ்வளவு நீளமா இருக்கும். 3 மணி நேரம்னா கவனிக்க வைங்க, 4 மணி நேரம்னா நம்ம கவனிக்க வேண்டியதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக 2 ரக்காயத்தை எப்படியும் 3/4 மணி நேரமாவது, அரை மணி நேரத்துக்கு அதிகமாக 2 ரக்காயத்தை அவர்கள் தொழுதிருப்பார். அப்பொழுதுதான் என்ன செய்ய முடியும்? இந்த 8 ரக்காயத்து, நம்ம 3 ரக்காயத்தை எல்லாத்தையும் தொழுக முடியும். அந்த தொழுகை நீளமானது. எவ்வளவு ஓதி இருப்பாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில எவ்வளவு ஓதுவாங்க, அதை எப்படி ஓதுவாங்க? தொழுகைதான் ஈமான், தொழுகைதான் தக்வா, தொழுகைதான் இறையச்சம், எல்லாமே. அந்த தொழுகையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கண் குளிர்ச்சி இருக்குன்னு சொன்னாங்க. அந்த தொழுகைக்கு அதிக முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும், இரவு தொழுகை. இப்ப நபிகளார் தொழுகையில எத்தனை சூறாக்களை ஓதி இருப்பார்கள்? அதுவும் ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக தொழுகின்றார்கள். ஆனால் நபி அவர்கள் இதையெல்லாம் என்ன செய்யல, ஜமாத்தாக மக்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கல. ஏன்னா ஜமாத்தாக தொழுகும்போது எல்லாரும் இருப்பாங்க, வயோதிகர்கள் இருப்பாங்க, நோயாளிகள் இருப்பாங்க. அவங்களுடைய நிலையெல்லாம் கவனிச்சு தொழுமாறு நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. ஆனா நபி அவர்கள் தனிப்பட்ட முறையில தொழுகும் போது தொழுகையை நீட்டி தொழுது இருக்கிறாங்க.
ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தனியாக தொழுதாங்க. தொழுதுகிட்டு இருக்கும்போது இன்னொரு சஹாபி போய் சேர்றாங்க. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறாங்க நபி அவர்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சூறாவை ஓதுகிறார்கள்? சூரத்துல் பக்ரா. அல் பக்ரா அத்தியாயம் அல் குர்ஆன்ல மிகப்பெரிய அத்தியாயமா இல்லையா? மிகப்பெரிய அத்தியாயம். அந்த அத்தியாயத்தை ஓதுகிறார்கள். பக்ரா முடித்து விட்டார்கள். ருக்குவுக்கு போனாங்களா? முதல் ரக்காயத்து தான், இன்னும் ருக்குவுக்கு போகல. சூரத்துல் பக்ராவை முழுமையாக ஓதி விட்டார்கள். இப்போது இரண்டாவதாக நபி அவர்கள் சூரத்து நிசாவை ஓதுகின்றார். சூரத்து நிசா எல்லாமே அல் குர்ஆன்ல பெரிய அத்தியாயம். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சூரத்து ஆல இம்ரான் அத்தியாயத்தை ஓதுகின்றார். இந்த 3 அத்தியாயங்களும் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு இருக்கக்கூடிய அத்தியாயம், பெரிய பெரிய அத்தியாயம். இதை நாம் பார்த்து ஓதினாலே 1 மணி நேரமாக நம்ம ஆக்கிடுவோம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அத்தியாயங்களை ஒரு ரக்காயத்தின் ருக்குவுக்கு முன்னால் அவர்கள் ஓதினார்கள். அது அவங்க எப்படி ஓதுவாங்க? வேகமாலாம் ஓத மாட்டாங்க. நம்ம ஓதுற மாதிரி ஸ்பீடா ஓதுவாங்களா? இன்றைக்கு பலருடைய தொழுகையை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். குர்ஆனை ஓதி முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். ஆனால் அதற்காக அவர்கள் குர்ஆனை காதில் விளங்க முடியாத அளவுக்கு கட 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 கடவனை ஓதுவதை பார்க்கணும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்க இவ்வளவு தொழுகையே நீட்டி தொழுகன்னு சொல்லிட்டு ரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை உச்சரிப்புடன் திருத்தமாக ஓதுவீராக என்ற கட்டளையை அல்லாஹ் சேர்த்து சொல்லுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இவ்வளவு பெரிய பெரிய அத்தியாயங்களை எல்லாம் ஓதினார்கள். எப்படி ஓதினார்கள்? வேகமாகவா? இல்லை, நிறுத்தி அந்த ஆயத்துகளில் அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் சிந்தித்து பார்த்து ஓதினார்கள். என்றால் சிந்திக்காம ஓதுனா அதற்கு ஒரு நேரம் எடுக்கும். சும்மா வெறுமனே நான் குர்ஆனை ஓதுகிறேன், ஆனா குர்ஆனை ஓதும் போதே அதனுடைய கருத்துக்களையும் அதனுடைய போதனைகளையும் மனசுக்குள்ள வாங்கி வாங்கி நம்ம ஓதினோம் என்றால் அதற்கு இன்னும் நேரம் எடுக்குமா? எடுக்காது, இன்னும் நேரம் எடுக்கும். இப்ப நபிகளாருடைய இந்த ஓதுதல் எப்படி இருந்தது? இதா மர்ரபி ஆயத்தின் ஃபீஹா தஸ்பீஹ், ஒரு ஆயத்திலே தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்று கட்டளை உள்ள வசனத்தை நபி அவர்கள் கடந்து சென்றால் அந்த இடத்துல குர்ஆனை ஓதுவதை நிறுத்திவிட்டு சுபஹான ரப்பியல் அலா, அல்லாஹ் என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் தூயவன், உயர்ந்த என்னுடைய இரட்சகன் தூயவன் என்று சொல்லி அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வார்கள், அல்லாஹ்வை துதிபாடுவார்கள். ஒரு ஆயத்தை கடந்து செல்கிறார்கள். அந்த ஆயத்திலே நரகத்தை பற்றி சொல்லப்படுகிறது. அந்த இடத்திலே குர்ஆனை ஓதுவதை நிறுத்திவிட்டு யா அல்லாஹ் இந்த நரகத்தின் வேதனையிலிருந்து என்னை காப்பாற்று என்று அழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்துவிட்டு பிறகு மறுபடியும் ஓதுவார்கள். சொர்க்கத்தை பற்றிய வசனம் வரும். அந்த வசனத்தை அவர்கள் கடந்து சென்றால் சொர்க்கத்தை பற்றிய வசனம் வரும். அந்த வசனத்தை அவர்கள் கடந்து சென்றால் குர்ஆன் வசனத்தை நிறுத்திவிட்டு ஓதுவதை நிறுத்திவிட்டு யா அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை இன்பம், இந்த ஹௌருல் ஈன்கள், இந்த பழங்கள், கனிவர்க்கங்கள், இதையெல்லாம் எனக்கு நீ கொடுப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டு மன்றாடி விட்டு பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த வசனத்தை அமல்படுத்தி விட்டு பிறகு மறுபடியும் அவர்கள் ஓத துவங்குவார்கள். எப்படி இருக்கிறது இந்த தொழுகை? உயிரோட்டமான தொழுகை இதுதான். குர்ஆனை புரிந்து அழுது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எல்லாம் தொழும் போதே நம்மளால் இயன்ற கட்டளைகளை செயல்படுத்தி அவனிடத்திலே மன்றாடி துஆ செய்து பிறகு ஓதி, இப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் பக்ரா, சூரத்துல் நிசா, குர்ஆன்ல தர்த்தீப் வேற மாதிரி இருக்கு. சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஆல இம்ரான், அப்புறம் தான் சூரத்துல் நிசா வருகிறது. ஆனா நபி அவர்கள் முதல் சூரத்துல் பக்ரா, சூரத்துல் நிசா, ஆல இம்ரானை ஓதி தொழுது இருக்கின்றார்கள். அப்படியான ஒரு ரக்காயத்து தான் இது. இரண்டாவது ரக்காயத்துல இதே மாதிரிதான். ஏன்னா நபி அவர்கள் எப்படி எந்த அளவுக்கு அவங்க ஓதுறாங்களோ அதே அளவுக்கு ருக்கு நீளமா இருக்கும், அதே அளவுக்கு அவருடைய சுஜூது நீளமா இருக்கும்.
எல்லா அவர்களுடைய தொழுகையின் ஒவ்வொரு காரியங்களும் ஒன்றை ஒன்று ஒத்து நெருக்கமாக வகையில் தான் இருந்தது என்று நாம நபிமொழிகள்ல பார்க்கிறோமே. இப்படிப்பட்ட ஒரு தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. ஏன்னா அவங்க தொழுகை அவங்களுக்கு சுமையாக இல்லை. தொழுகை யாருக்கு சுமையா இருக்கும்? இன்னஹாலா கபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன், பயபக்தியாளர்களை தவிர மற்றவர்களுக்கு இந்த தொழுகை பாரம் தான், நிச்சயமாக பாரம். ஆனால் பயபக்தியாளர்களுக்கு தொழுகை பாரமாக இருக்காது. ஏனென்றால் அவர்கள் நான் என்னை படைத்த ரப்புல் ஆலமீனுடன் உரையாடுகிறேன், ரகசியம் பேசுகிறேன், அல்லாஹ்வுக்கும் எனக்கும் மத்தியில் ரகசிய உரையாடல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று அவர்கள் நினைக்கும் பொழுது அல்லாஹ்வுடன் பேசுவது பிடிக்குமா? பிடிக்காது? பிடிக்கும். இப்ப தொழுகை அவர்களுக்கு பிடிக்கிறது. என்னுடைய கண் குளிர்ச்சி இந்த தொழுகையில் தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண் குளிர்ச்சி, தொழுகை என்பது கண் குளிர்ச்சி, ஆர்வத்தில் நின்று வணங்குவதில் நேரம் போவதே தெரியாமல் பெரிய பெரிய அத்தியாயங்களை ஓதி பல மணி நேரம் நின்று வணங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்கள் வீங்கிவிடும். நபியவருடைய கால்கள் பல நேரங்கள்ல வீங்கி இருக்கு. கால் வீங்குற அளவுக்கு அவங்க தொழுது இருக்கிறாங்க. இது கதையல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அல்லாஹ் உங்கள் பாவத்தை மன்னித்து விட்டார். நீங்கள் முன்னால் செய்த பாவம், கடைசியாக செய்த பாவம், எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்திருக்கின்றார். ஏன் நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு தொழுக வேண்டும்? அதற்கு நபி அவர்கள் சொன்ன பதில் என்ன? அஃபலா அகூன அப்தன் ஷகூரன் யா ஆயிஷா, ஆயிஷாவே நான் நன்றி செலுத்தும் அடியானாக இருக்க வேண்டாமா? நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக தான் இந்த தொழுகையை தொழுகிறேன். அப்ப அந்த தொழுகையில் நபிகளாருடைய கால்கள் வீங்கி விடுகின்றன. இப்படிப்பட்ட ஒரு வணக்கம் இந்த ரமலானில் இது போன்ற வணக்கத்தை செய்வதற்கு நம்ம முயற்சிக்க வேண்டும். கட்டாயம் அல்ல. அல்லாஹ்வே குர்ஆன்ல என்ன செய்றான்? பக்தராஹு மா தயஸ்ஸர, அதில் உங்களுக்கு எவ்வளவு இலகுவாகுதோ, லேசா முடியுமோ அந்த அளவுக்கு ஓதி தொழுகுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நம்மால் இயன்ற அளவு இந்த தொழுகையை இன்னும் நீட்டமாக அதிகமாக நாம் தொழுவதற்கு முயற்சிக்க வேண்டும். இந்த இரவு தொழுகை அல்லாஹ்விற்கு பிடித்த வணக்கம். சஹாபாக்கள் இதுலதான் ஆர்வப்பட்டாங்க. இந்த ரமலான்ல அவங்களுடைய ஆர்வம் எதிரே இன்றைக்கு நிலைமைகள் எல்லாம் மாறி போகணும். என்னன்னா, அதிகமான பலர் என்ன செய்யறாங்கன்னா, தொழுகை என்றால் வருவதில்லை. இரவு தொழுகை என்ன நடுநிசி நேரத்தில் தஹஜ்ஜுத் நேரத்தில் வைக்கிறாங்கன்னா தொழுகைக்கு குறைவாகத்தான் ஆட்கள் வருகின்றனர். ஆனால் அதே நேரத்தில் வேறு ஏதாவது ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி அல்லது ஏதாவது ஒரு பட்டிமன்றம் இப்படி நம்ம ஏற்பாடு செஞ்சா அதுல நிறைய கலந்துக்கிறாங்க. இது ஒரு நன்மையான விஷயம்தான். இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை வைப்பதும் மக்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பதும் ரமலான்ல செய்யலாம், நன்மையான விஷயம்தான். ஆனா இது ரமலானில் மிக முக்கியமான ஒரு காரியம் அல்ல. ரமலானில் இதைவிட முக்கியம் வாய்ந்த விஷயம் என்னன்னா இரவு தொழுகை. ஆனால் இரவு தொழுகைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இதெல்லாம் நம்ம இடத்துல வர வேண்டிய மாற்றங்கள், நாம் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள். சஹாபாக்கள் அவர்களுடைய ஆர்வம் எப்படி சென்றது? ஹதீஸ்களை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் நின்று பள்ளிவாசல்ல தொழுதுகிட்டு இருக்கிறாங்க தனியாக. இதை ஒரு சஹாபி பார்க்கிறார். ரமலான்ல நடக்குது. இதை ஒரு சஹாபி பார்க்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க. அவங்களோட சேர்ந்து நம்மளும் தொழுவோமே. இப்ப நபிகளாருடைய தொழுகை எப்படி இருந்துச்சு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சின்ன தொழுகை இல்லை, அது பல மணி நேரங்கள் நீடிக்கக்கூடிய தொழுகை. இப்ப அதுல ஆர்வப்பட்டு ஒரு சஹாபி போய் சேர்றார். மறுநாள் அதை இன்னொருத்தவர் பார்க்கிறார். இந்த 2 பேர் மட்டும் தொழுகிறாங்க. நபி அவர்கள் சொன்னாங்கல்ல, எதுல பொறாமப்படணும்னு, அதுல பொறாமை வருகிறது அந்த சமூகத்தாரிடம். இதை பார்த்த மற்ற நபர்கள் அவர்களும் பார்த்து நம்மளும் இதுல கலந்து கொள்வது சொல்லி நபிகளாரை பின்பற்றி சொல்கிறாங்க. இப்படியே 3 நாள் தான், அதிகபட்சம் 3 நாள் தான்.
இந்த 3 நாள்ல மஸ்ஜித் நிரம்பிடுச்சு. சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான இரவு தொழுகைக்கு பர்ல தொழுகைக்கு ஆல்ரெடி பள்ளிவாசல் நிரம்பித்தான் இருக்கும். இரவு தொழுகைக்கு நபி எப்ப சொல்லுவாங்க? நடுநிசி நேரத்துல சொல்லுவாங்க, தஹஜ்ஜத் நேரத்துல சொல்லுவாங்க. அந்த நேரத்துல பள்ளி நிரம்பி வருகிறது. நபிகள் 3 நாள் வந்தவங்க 4வது நாள் வரல. ஏன்னா கூட்டம் ரொம்ப அலம்போது. நபி அவர்கள் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டுறதுக்கு கஷ்டப்பட்டாங்களா? மக்களிடத்துல வாங்க, இரவு தொழுகையுடைய நன்மை என்ன தெரியுமா, சிறப்பு என்ன தெரியுமா, பாவங்கள் மன்னிக்கப்படும், மணிக்கணக்கில் பேசினாங்களா? இல்லை. சஹாபாக்கள் நபி அவர்களை எப்படி ஈமான் கொண்டிருந்தாங்க? நபியை பார்த்தாலே அதை அப்படியே எடுத்துருவாங்க. இப்ப நபி தொழுகிறத பாக்குறாங்க, சேர்ந்துட்டாங்க, கூட்டம் முழுமிருச்சு. 3 நாளுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க வரணும். அல்லாஹ்வுடைய தூதரவர்களை நாங்கெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேற்று இரவு நீங்கள் ஏன் வரவில்லை என்று கேட்கும்போது நபி அவர்கள் சொன்னாங்க, இது நான் வந்து வளமையா தொழுகை இந்த தொழுகை கடமையாக்கப்பட்ட எல்லாரும் கஷ்டமா போயிடும், கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று பயந்துதான் நான் வரவில்லை என்று சொல்லி அன்றைக்கு ஜமாத்தோட தொழுகிறத விட்டாங்க. அப்புறம் அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் தொழுதாங்க. இந்த பயம் நீங்கிய காலகட்டம் வந்தது. எப்போது? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல. அதுக்கப்புறம் இரவு தொழுகை எதுவுமே கடமையாகாது. நபி அவர்களோட வகி முடிந்து விட்டது. இப்ப இந்த சந்தர்ப்பத்துல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 3 நாட்கள் நடைமுறைப்படுத்திய இந்த சுன்னத்தை மறுபடியும் நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு மத்தியிலே இந்த இரவு தொழுகைக்கு ஆர்வம் கொண்டிருந்தார். எனவே அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, அடுத்து இடைவெளி இருக்கின்றது. அதற்கு பிறகு மறுபடியும் அறிஞர்களுடைய உரை இருக்கின்றது. இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், ரமலான் என்றால் இரவு தொழுகை. நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள். ரமலான் என்றால் கியாமுல் லைல், அதுதான் அங்கே மிக முக்கியமானது. இதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை தான் நாம் முதன்மையாக கொடுக்க வேண்டும். இதற்கு ஈடாக எந்த ஒரு வேறு நல்லதையும் நாம் கொண்டு வர முடியாது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொண்டு, இந்த கியாமுல் லைலில் அதிக நேரத்தை செலவிட்டு சிறப்பான முறையில் இரவில் நின்று வணங்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரை மாற்றி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.